அனாதை நிலையில் சுற்றி கொண்டு உள்ளவர்கள் நாளைய முதல்வர் என கூறிக்கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். கட்சியின் பெயர் என்ன என்று சொல்லி அடையாளம் கொடுக்க விரும்பவில்லை என்றும் திட்டவட்டம். நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அனாதை நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் என்றெல்லாம் சொல்ல விரும்பல. காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. சிலர் கட்சி தொடங்கிய உடனேயே ஆட்சிக்கு வருவோம் என சொல்லி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வேஷமிடுபவர்கள், நாடகம் நடத்துபவர்கள் பற்றி பேச விரும்பவில்லை எனவும் திட்டவட்டம். 57ஆம் ஆண்டு முதல் தேர்தல் களத்தில் நாம் ஈடுபட்டோம். 49 தொடங்கி 57 தான் தேர்தல் களத்திற்கு வந்தோம். ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாதகவில் இருந்து விலகிய சுமார் 2000 பேர் திமுகவில் இணைந்தனர். மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த சுமார் 1000 பேரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். பாஜகவின் பி டீம் நாம் தமிழர் கட்சி என்றால் பாஜகவின் ஏ டீம் திமுக. இல்ல நான் பி டீம், ஏ டீம் டிஎம்கே இருக்கிறதுனால நான் பி டீம் ஆயிட்டேன். பிஜேபியின் ஏ டீம் வந்து திமுக, பி டீம் நாங்க. பெரியாரை தூக்கி பிடிக்கும் கட்சிகளுக்கு பெரியார் பற்றி பேசி வாக்கு சேகரிக்க துணிவு உண்டா என சீமான் கேள்வி. பெரியாரை வச்சுக்கிட்டு பேசிட்டே இருங்க, பெரியாரை பேசிக்கிட்டே இரு. நான் பிரபாகரனை பேசிட்டேன். பொது தளத்தில் என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்கிறேன். நீ பொது தளத்தில் பெரியாரை பேசி ஓட்டு கேளு. யார் பெரியார்னு தெரிஞ்சிடும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து பெரியார் பெயரை கூறி திமுகவால் ஓட்டு கேட்க முடியுமா? பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம், அதை அறுத்து எறிய வேண்டும் என பெரியார் கூறியதை சொல்லி பிரச்சாரம் செய்ய முடியுமா எனவும் சீமான் கேள்வி. பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம், அதை அறுத்தெறிய சொன்னார். நாங்கள் அறுத்தெறிஞ்சோம். கற்பப்பை வந்து அடிமை சின்னம், நீ புள்ள பக்கிற எந்திரன்ல, அதை அறுத்தெறியணும், நீ சுதந்திரமா இருக்கணும்னு சொன்னார். அதை அறுத்து எரியலை. அதெல்லாம் சொல்லணும், நீங்கள் சொல்லணும். கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, வணங்குகிறவன் நம்புகிறவன் அயோக்கியன், அதெல்லாம் சொல்லணும், வந்து பேசணும். தமிழ் ஒரு சனியன், தமிழ் மொழியை விட்டொழிங்கள், அது காட்டுமிராண்டி மொழி, தமிழ் பேசுறவன் முட்டாள்களின் பாசை, இதெல்லாம் பெரியார் பெருமையா பேசியிருக்காருன்னு பேசி. தான் அடித்த அடியில் ஆரிய எதிர்ப்பு என கூறும் திமுக எஸ்.வி. சேகர் பின்னால் சுற்றி கொண்டிருப்பதாக சீமான் விமர்சனம். எஸ்.வி. சேகர் ஓட்டு கேட்டால் அவர் வசிக்கும் தெருவில் உள்ள பிராமணர்கள் கூட ஓட்டு போட மாட்டார்கள் என்றும் பேட்டி. எஸ்.வி. சேகர் அப்பாவுக்கு எதுக்கு பேர் வைக்கிறார்? எதுக்கு வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு? வா, தமிழ் இலக்கியத்தை, இந்த ஆவணத்தை சேர்த்து வச்சு எங்க தாத்தா இருக்க தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் பேரை வை. தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தர்கார் ஆஸ்தான் சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிமார் கலைஞர் என்று மாற்றி வச்ச பெருந்தகை அவர் பேரை வை. தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாய்ச்சல் ஏற்படுத்தி எங்க பாட்டன் ஒருத்தருக்கான் பாரதி, அவன் பேரை வை. எதுக்கு எஸ்.வி. சேகர் அப்பா பேர் வைக்கிறீங்க? தமிழ்நாடு முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி நிறைவடைந்ததும் மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கீடு முறை அமலுக்கு வரும். ஸ்மார்ட் மின்சார மீட்டர் கொள்முதலுக்காக விரைவில் புதிதாக டெண்டர் கோரப்பட உள்ளதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். பஞ்சாபில் நடந்த பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கபடி போட்டியின் போது தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல். எதிர் அணியினர் ஃபவுல் அட்டாக் செய்ததாக முறையிட்ட போது நடுவரும் தாக்கியதால் மோதல் மூண்டது. பஞ்சாபில் கபடி போட்டிக்கு சென்ற தமிழக மாணவிகள் பாதுகாப்பாக உள்ளதாக தமிழக அரசு விளக்கம். துணை முதலமைச்சர் உதயநிதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட 3 மணி நேரத்திற்குள் பிரச்சினை தீர்க்கப்பட்டதாக அறிவிப்பு. தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து 4 மாதங்களில் முடிவெடுக்க உயர்மட்ட குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு போக்குவரத்து கழகங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் பொதுமக்களுடன் கலந்து ஆலோசிக்க ஆணை. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகிய 2 பேரும் மலம் கலந்தனர். முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் குற்றம் புரிந்துள்ளதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை. திருப்பரங்குன்றம் மலையில் அசைவ உணவு உண்ணும் புகைப்படத்தை சமூக வலைதள பக்கத்தில் எம்பி நவாஸ் கனி பகிர்ந்துள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் பதவி விலகுவதோடு
முருகப்பெருமான் கோயிலை அசுத்தப்படுத்தியதற்கு மன்னிப்பும் கேட்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தல். குடியரசு தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தேநீர் விருந்துக்கு தவேக தலைவர் விஜய்க்கு அழைப்பு. பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியின் தலைவர் என்ற முறையில் ஆளுநர் மாளிகை அழைப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் நியமனம். விஜய் உருவப்படத்துடன் கூடிய வெள்ளி நாணயம் கொடுத்து வாழ்த்து. கர்நாடக மாநிலம் மங்களூரு வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட 15 கிலோ தங்க நகைகள் திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் மீட்பு. கொள்ளையன் முருகாண்டியின் வீட்டில் நகைகளை மீட்ட போலீசார் அவரது தந்தையையும் கைது செய்தனர். கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் கொடுத்த ஜகபர் அலி கொலை வழக்கில் சரணடைந்த குவாரி உரிமையாளர் ராமையாவுக்கு நீதிமன்ற காவல். பிப்ரவரி 3ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் அரசு தரப்பில் வாதாட 2 மூத்த குற்றவியல் வழக்கறிஞர்கள் நியமனம். 2.5 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள் முறைப்படுத்தி வழங்க காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவு. ரவுடிகளுக்கு பட்டப்பெயர் வைப்பதை தவிர்க்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. பாம் சரவணன், பாம்பு நாகராஜன் போன்ற பெயர்களை கேட்கும் போதே அச்சமாக உள்ளதாக நீதிபதிகள் கருத்து. கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். மேற்கு வங்க அரசை தொடர்ந்து சிபிஐயும் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடி மனித உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் படுகொலை தொடர்பான விசாரணை கோப்புகளை வெளியிட முடிவு. 50 ஆண்டுகளுக்கு மேலான மர்ம முடிச்சுகளை அமெரிக்க மக்கள் தெரிந்து கொள்ளட்டும் என கோப்புகளில் கையெழுத்திட்ட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்.